நமஸ்காரம். 4வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். முதல் 5 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். இது ஞான கர்ம சந்நியாச யோகம். சோ பரஞானத்தை பத்தி சொல்றா, கர்மயோகத்தை பத்தி சொல்றா, கர்மயோகியுடைய அந்த சிறப்பை பத்தி சொல்றா. அதே மாதிரி சாங்கிய யோகம், அந்த யோகியினுடைய சிறப்பான குவாலிட்டிஸ் பத்தி எல்லாமே சொல்ற. பல்வேறு அர்ஜுனனுக்குரிய அந்த சந்தேகம், நம்மளுக்கெல்லாமும் வரக்கூடிய அந்த சந்தேகத்தை எல்லாம் கரெக்டா அவர் குறிப்பறிஞ்சு அதுக்கெல்லாம் உபதேசம் பண்றார். சோ இத ஆரம்பிக்கிறதே நான் போன வாரமே சொன்னேன். அதாவது பெரிய இவர் சூரியனுக்கு உபதேசம் பண்ணா, அவர் மனுக்கு உபதேசம் பண்ணி, அப்புறம் அவர் இக்ஷ்வாகுக்கு உபதேசம் பண்ணா அப்படின்னு சொன்னா. இந்த கர்மயோகத்துடைய இது ஆனா நாளுக்கு நாள் அது கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சுட்டே வருது. அந்த மாதிரி மறைய விடக்கூடாது. ஏன்னா இது அப்பேற்பட்ட ஒரு அரிய அண்ட் உயர்ந்த மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அப்போ இவர் அர்ஜுனனுக்கு சந்தேகம் வருது. துவாபர யுகத்துல தானே இவர் அவதாரம் எடுத்தார். இவர் எப்படி சூரியனுக்கு, ஏன்னா இந்த யுகத்தெல்லாம் தோன்றதுக்கு முன்னாடியே சூரிய பகவான் தோன்றியார், சூரியனுக்கு எப்படி இவர் உபதேசம் பண்ணியிருப்பார் அப்படின்னு அத அந்த விடைய அவருடைய திருவாயாலேயே வர வைக்கணும்னு அர்ஜுனன் நினைச்சா. அர்ஜுனன் நினைச்சதுக்கு இவர் அழகா பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார், அவருடைய அவதார ரகசியத்தை. இன்னைக்கு அதுதான் பார்க்க போறோம். 2 இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம்ஸ் இன்னைக்கு பார்க்க போறோம். மகாபாரதம் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு சொல்ற 2 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம் வருது, இன்னொரு 1 or 2 ஸ்லோகம்ல. சோ இன்னைக்கு இது பார்ப்போம். அர்ஜுனர் கேக்குறார், பகவான் சொல்ல ஆரம்பிக்கிறார், நான் எல்லாம் அறிந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. நான் போன பிரளயம் முடிஞ்சு அந்த கல்பம் முடியும் கல்பம் ஆரம்பிக்கிற சமயத்துல நாராயணனாக இருந்து நான் அந்த சூரியனுக்கு இந்த கர்மயோகத்தை பத்தி உபதேசிச்சேன் அப்படின்னு சொல்றான். சோ அப்போ அர்ஜுனன் சொல்றா, உனக்கு வேணா உன்னுடைய முன்னாடி பிறவிகள் எல்லாம் உனக்கு நினைவு இருக்காது. ஆனா என்ன உலகத்துல நடக்கிறது, நடக்க போறது, முன்னாடி நடந்தது எல்லாமே எனக்கு கண்கூடாக தெரியும் அப்படின்னு சொல்றான். சோ இப்போ அத அவதார தத்துவத்தை பத்தி சொல்ல போற 6வது ஸ்லோகம். அஜோபி கூப்பிட்ட மேம், லதா வேணுகோபால் மேம் கூப்பிடலாமா? அஜோபி சன் நவ்யயாத்மா பூதானாமீஸ்வரோபி சன் பிரகிருதிம் ஸ்வாமதிஷ்டாய சம்பவாம் யாத்ம மாயையா. லதா வேணுகோபால் மேம். நமஸ்காரம். நமஸ்காரம். அஜோபி சன்னவ்யயாத்மா அஜோபி சன்னவ்யயாத்மா பூதானாமீஸ்வரோபி சன் பூதானாமீஸ்வரோபி சன் பிரகிருதிம் ஸ்வாமதிஷ்டாய பிரகிருதிம் ஸ்வாமதிஷ்டாய சம்பவாம்யாத்ம மாயையா சம்பவாம்யாத்ம மாயையா. அஜோபி சன்னவ்யயாத்மா பூதானாமீஸ்வரோபி சன் பிரகிருதிம் ஸ்வாமதிஷ்டாய சம்பவாம்யாத்ம மாயையா. அஜோபி சன்னவ்யயாத்மா பூதானாமீஸ்வரோபி சன் பிரகிருதிம் ஸ்வாமதிஷ்டாய சம்பவாம்யாத்ம மாயையா. ஓகே. சோ அவர் தன்னுடைய அவதாரத்தை பத்தி சொல்றார். அவதார தத்துவத்தை பத்தி என்ன சொல்றாருன்னா, எனக்கு பிறப்பும் கிடையாது, அழிவும் கிடையாது அப்படின்னு சொல்றார். நான் ஆனா பாக்குறதுக்கு இப்ப ஒரு அவதாரம் போது நானும் பிறந்து இறந்து போற மாதிரி உங்களுக்கு எல்லாம் தோன்றது. ஆனா நான் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். என்னோட அவதார ரகசியம் தெரியாத மக்கள் தான் ஒவ்வொரு அவதாரமும், இப்ப ஒரு கூர்ம அவதாரம் இருக்கு, மத்ஸ்ய அவதாரம் இருக்கு, வராக அவதாரம் இருக்கு,
அதெல்லாம் அவதாரம் போது நான் பிறக்கிறேன்னு நினைச்சுக்கிறா. அது மாதிரி அந்த அவதாரம் முடியும் பொழுது நான் இறக்கிறேன் அப்படின்னு அவ நினைக்கிறா, சாதாரண மனுஷா. ஆனா அவளுக்கு அந்த பரமாத்மா உலக நன்மைக்காக தான் இந்த மாதிரி அவதாரம் பண்ணி திவ்ய லீலை புரிகிறார் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியாது. பிறக்கிறார் இறக்கிறார் தான் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா அது அப்படி இல்லை. இது வெறும் ஒரு திவ்ய லீலை தான். அதாவது யோக மாயை அப்படிங்கிற அந்த திரைக்கு பின்னாடிதான் நான் ஒழிஞ்சுக்கிறேனே தவிர ஐ எம் நாட் டையிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். எப்பவுமே எனக்கு அழிவுங்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஆனா இந்த ஜீவாத்மா எல்லாருமே அவ அவ இது இருக்கு இல்லையா, கர்ம பயன் இருக்கு இல்லையா, அதுக்கு ஏத்த மாதிரி திருப்பியும் நம்ம வேற வேற மாதிரி பிறவி, நல்லது பண்ணா மனுஷ பிறவி, கெடுதல் பண்ணா நம்ம புழு பூச்சியா கூட போலாம், விலங்குகளா கூட போலாம். அதுக்கு தகுந்த மாதிரி பிறப்பு எடுக்கிறார்கள். அதனால அவ சுக துக்கங்களை திருப்பியும் அனுபவிக்கிறா. ஆனா என் பிறவி அந்த மாதிரி கிடையாது. என் பிறவி என்னுடைய இச்சைப்படி, என்னோட ஆசைப்படி நான் நினைக்கும் நேரத்தில் தெய்வீகமாக ஏற்படுவது அப்படின்னு சொல்லிட்டேன். சோ கர்மவினை பயனாக கிடைக்கக்கூடிய அந்த இது கிடையாது எனக்கு. என் அவதாரம் நான் நினைச்ச நேரத்துல என்னுடைய இச்சைப்படி தெய்வீகமாக நடக்கிறது, கர்ம பயனால் விளைவது கிடையாது. அதே மாதிரி அவதாரம் மறையும் பொழுது நான் இறப்பதும் கிடையாது. அந்த யோக மாயைன்ற திரை பின்னாடி நான் ஒழிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த அவதார தத்துவத்தை சொல்றேன். இப்போ எதுக்காக இந்த மாதிரி இவர் அவதாரம் பண்ணினார் அப்படின்னு அர்ஜுனனுக்கு மனசுல தோணும்னு நினைச்சு அவரே அதுக்கு பதில் சொல்றார். இதுதான் அந்த இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் அண்ட் அடுத்த ஸ்லோகம் தான் மகாபாரதம்னாலே உடனே சொல்ற 2 ஸ்லோகம் இதுதான். 7th one, யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம் யஹம். லதா சுரேஷ் மாமி. यदा यदा हि धर्मस्य यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम्. तदात्मानं सृजाम्यहम्. यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम्. यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम्. ஓகே, சோ இதுல என்ன சொல்ற அர்ஜுனா, எப்போல்லாம் தர்மத்துக்கு ஒரு குறைவு ஏற்படுறதோ, தர்மம் சீரழிஞ்சு போறதோ, எப்போ அதர்மத்தோட கை ஓங்குறதோ, அப்போ எல்லாம் நான் அவதாரம் புரிகிறேன். முக்கியமான ஸ்லோகம். தர்மம் சீர்கெடும் பொழுதும் அதர்மம் தலை தூக்கும் பொழுதும் அந்த பரமாத்மா அவதரிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். சோ இப்போ பார்த்தோம்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா கிருத்தயுகத்திலையும் பார்த்தோம்னா ஹிரண்யகசிபுவோடைய அந்த ஆட்சியில பார்த்தோம்னா நிறைய கெட்டது நடந்தது. சாதுக்கள் ஆகட்டும், அது மாதிரி தப்பே பண்ணவாதவாளுக்கெல்லாமும் கஷ்டங்கள் நிறைய நடந்தது. நான் அப்போ அப்படின்னு சொல்றா. சோ தேவர்கள் எல்லாம் அவ தேவலோகத்துல இருந்து துரத்தி விட்டான் ஹிரண்யகசிபு. சோ அவ அந்த கஷ்டம். சோ இந்த மாதிரி எக்கச்சக்க அதர்ம செயல்கள் நடந்தது கிருத்தயுகத்துல. பிரஹ்லாதன் அப்பேற்பட்ட விஷ்ணு பக்தன், அவன் ஒரு தப்பும் பண்ணலேனாலும் அப்பேற்பட்ட கொடுமைகளை சந்திக்க நேரிட்டது. சோ இந்த மாதிரி அதர்மம் தலை தூக்கி இருக்கும் பொழுதுதான் பகவான் நரசிம்ம ஸ்வரூபத்துல அவதாரம் பண்ணி அந்த பிரஹ்லாதனை காப்பாத்தி தர்மத்தை நிலைநாட்டினார்.
சோ இந்த மாதிரிதான் ஒவ்வொரு அவதாரத்திலையும் அதர்மம் தலை தூக்கும் பொழுது அந்த பகவான் அவதரிக்கிறார், தர்மத்தை திருப்பியும் ரெஸ்டோர் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு எக்ஸாம்பிளா நம்மளுக்கு ஹிரண்யகசிபுவோட இது சொல்றார். சோ எப்பெல்லாம் தர்மம் சீர்குலைகிறதோ, அதர்மம் தலை தூக்குகிறதோ, அப்பொழுதெல்லாம் நான் அவதரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதா யதா யதாகி. அடுத்த ஸ்லோகம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலயும் வரும் நம்மளுக்கு எண்டுல. பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. லீலா மம்மி. பரித்ராணாய சாதூனாம். அடுத்தது மகேஸ்வரி மேம். परित्राणाय साधूनां விநாசாய ச துஷ்கிருதாம். विनाशाय च दुष्कृतां சாயால விநாசாய ச துஷ்கிருதாம் विनाशाय च दुष्कृतां தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய धर्म संस्थापनार्थाय சம்பவாமி யுகே யுகே. संभवामि युगे युगे. परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे. परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे. Thank you, ma'am. சோ சாதுனாம், இங்க சாதுன்னு சொல்றது வெறும் ஞானிகளும் யோகிகளும் இல்ல. சாதுங்கிறது தன்னுடைய ஸ்வதர்மத்தை நல்ல முறையில கடைபிடிப்பவர்கள் எல்லாருமே, அந்த நல்ல மனிதர்கள் எல்லாரையுமே இங்க சாதுன்னு சொல்றார் அவர். சோ அந்த சாதுக்களை நல்லவர்களை காப்பாற்றுவதற்காக, அதே மாதிரி பாவ செயல்கள் பண்றவால அழிக்கிறதுக்காக, இதன் மூலமா தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக ஒவ்வொரு யுகத்திலும் நான் அவதரித்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த யுகத்துல மட்டும்னு இல்ல, எல்லா யுகத்திலையும் எப்பெல்லாம் நல்லவாளுக்கு ரொம்ப கெடுதல் ஆறுதோ, அதே மாதிரி கெட்டவா ரொம்ப கொடிய பாவங்கள் செய்யறாளோ அப்போ நான் அவதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இந்த யுகம் அந்த யுகம்னு இல்ல, எல்லா யுகத்திலையும். இப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது, எதுக்காக அவர் இந்த மாதிரி அவதரிச்சு அந்த கெட்டவாளை கொன்னு இது பண்ணணும்? அதுக்கு பதிலா அவளுக்கு நல்ல அறிவுரை, ஏன்னா பகவானால முடியாதது ஒண்ணுமே இல்லையே, அவளவன் கெட்டவாளை நல்லவாளா ஆக்கிட்டு போயிடலாமே. எதுக்காக அந்த பாவத்தை வளர விட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் அந்த பாவத்தை இது பண்ற? அதுக்கு அவளையே பாவம் செய்யாம பண்ண வச்சுட்டா என்ன அப்படின்னு நம்மள மாதிரி அஞ்ஞானிகளுக்கு தோணும். எதுக்கு இந்த தண்டனை அப்படின்னு. சோ அதுக்கு ஒரு அழகான, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, அழகான ஒரு எக்ஸாம்பிள். இப்போ ஒரு பேரண்ட்ஸுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு கையில ஒரு கட்டியோ கொப்பளமோ வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவா? முதல்ல அவ பேரண்ட்ஸ் அதுக்கு மருந்து போடுவா, மருந்து கொடுத்து பாக்குறா. அப்பவும் அது சரியா இல்லைன்னா என்ன பண்ணுவா? தாமதிக்க மாட்டா. இன்னும் எவ்வளவு நாள் வேணா ஆட்டும் அப்படின்னு தாமதிப்பாளா? இல்ல. ஏன்னா அந்த கொப்பளம், அந்த இன்ஃபெக்ஷன் உடம்பு முழுக்க பரவிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக என்ன பண்ணுவா? உடனே அந்த இடத்துல சர்ஜரி பண்றதுக்கு அனுமதி கொடுப்பா. அந்த குழந்தைக்கு சர்ஜரி பண்றதுக்கும் அனுமதி கொடுப்பா. தேவைப்பட்டால் இப்போ அந்த கையில இதுல வருது, அந்த இன்ஃபெக்ஷன் பரவுறதுன்னா அந்த கைய வெட்டறதுக்கு கூட தயங்க மாட்டா. அந்த மாதிரி ஒரு சீரியஸ் கேஸா இருந்தா உடனே அவளை அந்த குழந்தைய அவளே கொல்றான்னு அர்த்தம் இல்ல, அந்த குழந்தையோட நல்லத்துக்காக இதெல்லாம் பண்றா இல்லையா? சோ அது அந்த குழந்தை மேல அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த பரிவு தான். அதே மாதிரிதான் பகவானும் துஷ்டர்களோட அந்த துஷ்ட குணங்களை எல்லாம் புல்ல களைவதற்காக முதல்ல
நீதிய எடுத்து சொல்லுவார். இப்படிதான் இருக்கணும், இப்படி எல்லாம் பண்ணலைன்னா தண்டனை கிடைக்கும், அந்த மாதிரி அட்வைஸ் வார்னிங் எல்லாம் கொடுக்கிறார். இதெல்லாம் பயன் அளிக்காத பொழுது அதுக்கு மேல அந்த கொடுமைகள் பாவங்கள் வளர்ந்துட்டே இருக்கும் பொழுதுதான் அவளை வதம் பண்ணி அந்த பாவத்தினுடைய பலனையும் அனுபவிக்க செய்கிறார். எவ்வளவு ஒரு அழகான எக்ஸாம்பிள் பாருங்க. சோ நம்மளுக்கு இப்போ இது அந்த கொஸ்டினுக்கு ரொம்ப கிளியரா இதுல ஆன்சர் கிடைச்சிருது. அவர் ஏன் பாவத்தையே செய்ய வைக்காம, கொள்ளையெல்லாம் செய்ய வைக்காம அவளையே திருத்திடலாமே அப்படின்னுங்கிறது கிடையாது. ஏன்னா அவளுடைய அந்த கர்மாக்கள் படி அவ அந்த தீய இதை பண்ணிட்டுதான் இருக்கா. அவளுக்கு முதல்ல எடுத்து சொல்றார், உபதேசம் பண்றார், வார்ன் பண்றார், பண்ணாதடான்னு சொல்றார். அதுக்கும் மேலையும் அவ கேட்காமல் பண்ணிட்டு இருக்கும் பொழுதுதான் இந்த வதம்ங்கிறது ஏற்படும். சோ இந்த மாதிரி கிருஷ்ணர் அவருடைய அந்த அவதாரம் எதனால பண்ணார், அதனுடைய லட்சியம் என்ன அப்படிங்கறத விளக்கினார். இப்போ அடுத்தது இந்த அவதார நோக்கத்தை தத்துவ ரீதியாக, அதாவது அக்செப்ட் பண்ணிக்கிறது, ஒரு ப்ரூஃபோட, அது என்ன சொல்லுவா, தியரியோட அவ யார் அத அக்செப்ட் பண்ணிக்கிறாளோ அவளுடைய அந்த பயனையும் பத்தி சொல்ற. ஜன்ம கர்ம ச மே திவ்யம், இம்ம போட்டு முடிச்சுக்கோங்க. ஏவம் யோ வேத்தி தத்வதஹ த்யக்த்வா தேஹம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுன. லீலா மாமி சொல்றேளா? அன்மியூட்ல இருக்கே, வாய்ஸ் சொல்றேம்மா. சரி. ஜன்ம கர்ம ச மே திவ்யம், ஜன்ம கர்ம ச மே திவ்யம், ஏவம் யோ வேத்தி தத்வதஹ ஏவம் யோ வேத்தி தத்வதஹ த்யக்த்வா தேஹம் புனர்ஜன்ம த்யக்த்வா தேஹம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுன. நைதி மாமேதி சோர்ஜுன. ஜன்ம கர்ம ச மே திவ்யம், ஏவம் யோ வேத்தி தத்வதஹ த்யக்த்வா தேஹம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுன. ஜன்ம கர்ம ச மே திவ்யம், ஏவம் யோ வேத்தி தத்வதஹ த்யக்த்வா தேஹம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுன. ஓகே. சோ இந்த ஒரு உண்மையை, இந்த அவதார நோக்கை யார் தத்துவ ரீதியாக புரிஞ்சுக்கிறாளோ அவ மறுபிறவி அடைவதில்லை, என்னையே அவ அடைகிறார். சோ அந்த பரமாத்மாவை அவ அடைகிறார் அப்படிங்கிறார். சோ அதாவது அந்த பகவான் அப்படிங்கிறவர் பிரம்மம், பரபிரம்மம் இல்லையா? சோ அவர் பிறப்புக்கு இறப்புக்கு எல்லாம் அப்பாற்பட்டவர். நம்மள மாதிரி சாதா ஜீவன்கள் மாதிரி இல்ல அவரோட பிறப்பு. அவர் பக்தர்களுக்கு அருள் புரிவதற்காகவும், அது மாதிரி அந்த தெய்வீக லீலைகள் மூலமாக மக்களை கொஞ்சம் கொஞ்சமா தன் பக்கம் ஈர்க்கிற, அதாவது பகவான நம்ம தரிசனம் எல்லாம் பண்றோம் இல்லையா? சோ தன் பக்கம் அவர் ஈர்க்கிற, அது மாதிரி நம்மள அவரை தரிசனம் பண்ண வைக்கிறா, வணங்க வைக்கிறார். சோ இதெல்லாம் பண்ணி இந்த ஜீவாத்மாக்களுக்கு சுகம் அளிக்கிறார். அது மாதிரி அவருடைய நாம கீர்த்தனக்கு, அவருடைய புகழ இந்த உலகம் முழுக்க பரப்பி அதன் மூலமாக மக்கள் அவர் மேல நாம கீர்த்தனம் எல்லாம் செய்ய வைக்கிறார். சோ இந்த மாதிரி எல்லாம் மக்களுக்கு பகவான, அதாவது he is making ways for people to come and worship him, அந்த மாதிரி சொல்றார். சோ அவரே அந்த லீலைகள், அவதார லீலைகள் மூலமா அவரை வணங்குற மாதிரி பண்றார். அப்புறம் அவரை
அவரை பத்தி கீர்த்தனைகள் பாடுற மாதிரி பண்றார், எல்லாம் பண்றார். சோ இதன் மூலமா என்ன ஆகுது, ஜீவாத்மாக்களுடைய அந்த மனசு கொஞ்சம் கொஞ்சமா பரிசுத்தமா ஆறுது. அவளுடைய பாவங்கள் விலகுவதற்காக, அதுக்காக தான் இந்த அவதார லீலைகளை எல்லாம் அவர் செய்கிறார், பரமாத்மா செய்கிறார் அப்படின்னு சொல்றார். சோ இந்த மாதிரி அவர் அவதாரம் பண்ணும் பொழுது கொஞ்சமும் அதுல சுயநலம்ங்கிறதே கிடையாது. சுயநலம்ங்கிறதுக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை. இது எல்லாமே இந்த லோகத்துக்கு க்ஷேமம், லோக க்ஷேமத்துக்காக, உலக மக்களுக்கு அருள் புரிவதற்காக தான் அவர் இந்த மாதிரி செயல்களை செய்கிறாரே தவிர அவருக்காக சொந்த நலனுக்காகவா பண்றார் இந்த அவதாரம் எல்லாம் இல்லை. சோ அது ஒண்ணு. அதே மாதிரி பண்ணும் பொழுதும் நான் தான் கர்த்தா அப்படின்ற அந்த அபிமானம் அவருக்கு கொஞ்சமும் கிடையாது. அதனாலேயே அவருக்கு இந்த பந்தம் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சோ இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறவா, கரெக்டா புரிஞ்சுக்கிறவா, அதாவது என்ன சொல்றது, தத்துவ ரீதியா இதையெல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பா. உடனே இதெல்லாம் கேட்டுட்டு சீச்சி இப்படியெல்லாம் இருக்காது, இதெல்லாம் பொய்யே அப்படின்னு எல்லாம் சொல்லாம இதை ஏற்றுக்கொண்டு பூரணமாக ஏற்றுண்டு இதை நம்புபவர்கள் அவ அந்த பரமாத்மாவையே இறுதியில் அடைகின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அதுதான் தத்துவ ரீதியாக இந்த தியரி படி சொல்வா இல்லையா, பிராக்டிக்கல் தியரின்னு. சோ தத்துவ ரீதியா இந்த அவதார நோக்க ஒழுங்கா புரிஞ்சுண்டு அத நம்புபவர்கள் அந்த பரமாத்மாவையே அடைகின்றனர். மறுபிறவிங்கிறது அவளுக்கு கிடையாது. அடுத்தது வீத ராக பய குரோதாக. அங்க ஒரு விசர்க்கம் போட்டுக்கோங்க. மண்மயா மா முபாஸ்ருதாக பகவோ ஞான தபசா பூதா, பூதா கிடையாது பூதா, பூதா மத்பாவ மாகதாக. மீனாட்சி ராமசுவாமி மாமி. வீதராக பய குரோதாக வீதராக பய குரோதாக மண்மயா மாமுபாஸ்ருதாக மன்மயா மாமுபாஸ்ரிதாக பகவோ ஞான தபசா பகவோ ஞான தபசா பூதா மத்பாவமாகதாக பூதா மத்பாவமாகதாக வீதராக பய குரோதாக வீதராக பய குரோதாக மன்மயா மாமுபாஸ்ரிதாக பகவோ ஞான தபசா பூதா மத்பாவமாகதாக வீதராக பய குரோதாக மன்மயா மாமுபாஸ்ரிதாக பகவோ ஞான தபசா பூதா மத்பாவமாகதாக. ஓகே. சோ இங்க சொல்றா, அதாவது பகவானை முழுவதுமாக நம்பி அந்த சரணாகதி அடைபவர்கள் அவருடைய ஸ்வரூபத்தையே அந்த அவருடைய பரமாத்மாவோடைய ஒன்றி விடுவார்கள் அப்படிங்கிற மாதிரி. சோ இங்க சரணாகதினா என்ன, நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் வரும். என்ன சரணாகதி சரணாகதிங்கிறாளே அப்படின்னா என்ன, தம்ம அந்த பகவான்கிட்ட ஃபுல்லா ஒப்படைக்கிறது சரணாகதி. சோ சரணாகதியுடைய இலக்கணம் என்ன அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்றார். அதாவது பகவான்கிட்ட நம்மளுடைய பொறுப்பை முழுவதுமாக ஒப்புவிக்கிறது. சோ எதுக்குமே நீ கவலைப்படக்கூடாது, பகவான் பார்த்துப்பார் அப்படின்னு முழுவதுமாக. நாளைக்கே ஐயோ என் குழந்தை நல்லபடியா எக்ஸாம் பண்ணணுமே, இந்த கவலையெல்லாம் உன் கவலை இல்லை, பகவான்கிட்ட அந்த பொறுப்பை முழுசா, அதுதான் சரணாகதிங்கிறது. நாளைக்கு என் பொண்ணுக்கு பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணுமே, நான் அவளுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணுமே, அவ சண்டை போடாம இருக்கணுமே, நீ கவலைப்படக்கூடாது, பகவான்கிட்ட முழுமையா அதை
அந்த பொறுப்பை ஒப்புவிக்க வேண்டும். சோ யார் அந்த மாதிரி பகவான்கிட்டயே தன்னோட பொறுப்பை ஒப்புவிக்கிறார்களோ, அதே மாதிரி பகவான்கிட்ட சந்தோஷமா நம்ம மனசை ஈடுபடுத்துகிறார்களோ, இப்ப ஒரு ஸ்லோகம் சொல்றோம், அழுதுண்டே மனசுல 1000 துக்கம் வச்சுட்டு இல்ல, சந்தோஷமா மன நிறைவோட அந்த பகவானுக்கு அந்த நேரத்துல நம்ம அர்ப்பணம் பண்றோம், நம்ம மனசை ஈடுபடுத்துறோம். அதே மாதிரி யார் தமக்காக எந்த காரியமும் செய்யறது இல்லையோ, இது அதாவது சுயநலம் இல்லாம செய்யறது, எல்லாமே பகவானோடது அப்படிங்கறத முழுமையா ரியலைஸ் பண்ணி செய்யறாளோ, அது மாதிரி நான் அந்த பகவானுடைய ஆணையை நான் நிறைவேற்றுகிறேன் அப்படிங்கிற நோக்கத்தோட அவருக்கு இதெல்லாம் நான் பண்றதெல்லாம் பகவத் சேவை அப்படிங்கறத மனசுல கருதி எல்லா கடமையும் செய்பவதுதான் சரணாகதி. புரியறதா? இப்ப இலக்கணம் இருக்கு சரணாகதிக்கு. அதாவது நம்மளோட பொறுப்பை முழுவதுமாக பகவானிடம் ஒப்புவிக்க வேண்டும். அதே மாதிரி நம் மனதை சந்தோஷமாக அந்த பகவானிடமே ஈடுபடுத்த வேண்டும். அது மாதிரி நாம் செய்யும் காரியம் எல்லாம் பகவானுடையவை அப்படின்னு நினைக்கணும். அவருடைய சேவை, அவருடைய ஆணையை நிறைவேற்றத்துக்காக தான் நான் இந்த சேவை, இது எல்லாமே அவருக்கு நான் செய்யக்கூடிய சேவை அப்படின்னு கடமைகளை நாம் ஆற்ற வேண்டும். இதையெல்லாம் பண்றதுதான் சரணாகதி அப்படிங்கிறது. ரொம்ப அழகா நீட்டா கிறிஸ்பா கொடுத்திருக்கா இதுல. சோ இப்படிப்பட்ட இந்த மாதிரி சரணாகதி அடையறவாளுக்கு பகவான் எப்படி அவளுக்கு கிடைக்கிறார் அப்படிங்கறத அடுத்தது பார்க்க போறோம். ஏ யதா மாம் பிரபத்யந்தே தாம்ஸ் ததைவ பஜாம்யஹம் மம வர்த்மானுவர்த்தந்தே. அது பிரிச்சுக்கணும்னா வர்த்ம அனுவர்த்தந்தே. சோ வர்த்மானுவர்த்தந்தே மனுஷ்யாः பார்த்த சர்வசः. நான் சொல்லணும் மேம். ये यथा मां प्रपद्यन्ते ये यथा मां प्रपद्यन्ते तांस्तथैव भजाम्यहम् तांस्तथैव भजाम्यहम् मम वर्त्मानुवर्तन्ते मम वर्त्मानुवर्तन्ते मनुष्याः पार्थ सर्वशः. मनुष्याः पार्थ सर्वशः. சொல்லட்டுமா மேம்? Yes. ये यथा मां प्रपद्यन्ते ये यथा मां प्रपद्यन्ते तदैव भजाम्यहम् मम वर्त्मानुवर्तन्ते मनुष्याः पार्थ सर्वशः. ये यथा मां प्रपद्यन्ते तांस्तदैव भजाम्यहम् मम वर्त्मानुवर्तन्ते मनुष्याः पार्थ सर्वशः. ஓகே. சோ இதுல ரொம்ப ரொம்ப அழகா சொல்லுவார். கேட்கவே நம்மளுக்கு அப்படியே புல்லரிக்கும். அதாவது மனுஷா என்ன எந்த விதத்துல அவ வழிபடுறாளோ அதுக்கு ஏற்பவே நான் அவளை அணுகுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மனுஷா வேற வேற மனுஷா வேற வேற மாதிரி வழிபடுறா இல்லையா? சோ என்ன சொல்றார் அப்படின்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லியிருப்பாரு இந்த இடத்துல. என்னோட பக்தர்கள் என்ன பல வகையில வழிபடுறா, அவளுக்கு எப்படி இஷ்டமோ வேற வேற ஸ்வரூபத்துல பக்தர்கள் ஈடுபடுகிறார்கள். சோ நானும் அவ என்னை எப்படி பாவிக்கிறாளோ அந்த ஸ்வரூபத்திலேயே அவளுக்கு தரிசனம் அளிக்கிறேன். சோ 4 கைகளோட கூடிய விஷ்ணுவா என்னை உபாசிக்கிறவாளுக்கு அந்த விஷ்ணு ஸ்வரூபத்துல, அதே மாதிரி ராமஸ்வரூபத்தை உபாசனை பண்றவாளுக்கு ராமஸ்வரூபத்துல, கிருஷ்ணரா உபாசிப்பவர்களுக்கு கிருஷ்ணஸ்வரூபத்துல, இல்ல சிவபெருமானா என்ன நினைச்சு பாவிப்பவர்களுக்கு அந்த சிவஸ்வரூபத்துல, அம்பாளா பாவிக்கிறவளுக்கு அம்பாள் ஸ்வரூபத்துல, இல்ல இது எதுவுமே இல்ல அவர் வெறும் ஒரு
பிரம்மம் பரம்பொருள் உருவமற்ற எங்கும் நிறைந்த பரம்பொருள்னு மனசுல அவ உபாசிச்சானா நான் அவளுக்கு அந்த பரம்பொருளாகவே அவளுக்கு அந்த அனுபவத்தை அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியே எல்லா அவதார இதையும் சொல்ற. மத்ஸ்ய கூர்ம நரசிம்ம வராக எப்படி அவ எந்த ஸ்வரூபத்துல என்ன உபாசிக்கிறாளோ அந்த ஸ்வரூபத்துல நான் அவளுக்கு தரிசனம் கொடுத்து அவளை கரையேத்துறேன். இத தவிர அதான் யார் எந்த மாதிரி சிந்திச்சு என்னை தியானம் பண்றாளோ அந்த சிந்தனையிலேயே சோ என்ன அடையணும் அப்படின்னு துடிக்கிறவாளை நானும் அதே மாதிரி அவளை அணுகுகிறேன் அப்படின்னு சொல்றான். யார் என்னுடைய பிரிவை தாங்காமல் தவிக்கிறார்களோ அவளோட பிரிவை நானும் தாங்க மாட்டேன். எல்லா உடைமைகள் எல்லாத்தையும் என்கிட்ட என்கிட்ட ஒப்படைச்சவா அவளுக்கு நானும் என்னுடைய உடைமைகளை ஃபுல்லா அவளுக்கு அர்ப்பணம் பண்ணிடுவேன். அதே மாதிரி இப்போ இந்த இவாள்லாம் இருக்கா பிருந்தாவனத்துல இருக்கும்போது எத்தனையோ இவா இருந்தா இல்லையா பாலகர்கள் கோபிக பாலகர்கள் இருந்த மாடு மேய்க்கிறவா. சோ அவள்லாம் என்ன தோழமையோட என்னோட பழகும் போது நான் அவளுக்கு தோழனா இருப்பேன். அது மாதிரி அந்த யசோதை என்னை ஒரு குழந்தையா பாவிச்சு ஆர் அந்த யசோத மாதிரியே மத்தவாழ்லாமோ அந்த இதுல அந்த யாதவ குலத்துல இருக்கிற அந்த பெண்டிர்லாமோ அவரை குழந்தையா பாவிக்கிறவாளுக்கு நான் அவளோட குழந்தையாகவே ஆகிடுவேன். ருக்மணி மாதிரி என்ன கணவரா நினைக்கிறவாளுக்கு நான் கணவனா இருப்பேன். ஹனுமார் மாதிரி என்ன சுவாமின்னு மதிச்சு சேவை பண்றவனுக்கு நான் சுவாமியாகவே தரிசனம் தருவேன். கோபிகைகள் மாதிரி என்னோட அந்த மாதுரிய பாவம் கொண்டு அன்பு செலுத்துறவாளுக்கு நான் காதலனாகவும் இருப்பேன். அவளுக்கு மங்களத்தை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்ற. நீ என்னை எப்படி அப்ரோச் பண்றியோ அதே மாதிரி நான் உன்னை அணுகுவேங்கிறதுக்கு இவ்வளோ அழகா ஒரு இது சொல்லியிருக்க. இப்போ அர்ஜுனனுக்கு மனசுல இன்னொரு டவுட் வருது. இவ்வளோ இது ஒன்னு விஷயம் தெரிஞ்சவா ஏன் பகவானான ஒன்ன பூஜிக்காம மற்ற தெய்வங்களை எல்லாம் உபாசிக்கிறார்கள்? இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். எதுக்காக அவ வேற வேற தேவதைகளை வணங்குறது இது பண்றதுன்னு ஏன் போறா? இத்தனை உண்மை. ஏன்னா எந்த ஸ்வரூபமா உன்னை நினைச்சு பண்ணாலோ நீதான் அது அப்படின்னு தெரிஞ்சும் ஏன் பிற தேவதைகளை அவ உபாசிக்கிறார்கள் அப்படின்னு கேக்குற. அதுக்கும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா ஒரு ஆன்சர் சொல்லுவார். காங்ஷந்த கர்மணாம் சித்திம் யஜந்த இஹ தேவதாக க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்திர் பவதி கர்மஜா. நாகலட்சுமி மாமி. Yes, ma'am. காங்ஷந்தः கர்மணாம் சித்திம் काङ्क्षन्तः कर्मणां सिद्धिं யஜந்த இஹ தேவதாக यजन्त इह देवताः க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே क्षिप्रं हि मानुषे लोके சித்திர்பவதி கர்மஜா. सिद्धिर्भवति कर्मजा. काङ्क्षन्तः कर्मणां सिद्धिं यजन्त इह देवताः क्षिप्रं हि मानुषे लोके सिद्धिर्भवति कर्मजा. काङ्क्षन्तः कर्मणां सिद्धिं यजन्त इह देवताः क्षिप्रं हि मानुषे लोके सिद्धिर्भवति कर्मजा. ஓகே, பியூட்டிஃபுல். Thank இங்கே you, ma'am. ஒரு வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஃபேக்ட் சொல்றார். என்ன, நம்ம எல்லாருக்குமே என்ன ஜென்ரலா ஃபாஸ்ட் ட்ராக் எது பண்ணா சீக்கிரம் நம்மளுக்கு அதோட ரிசல்ட் கிடைக்கும் அதுதான் நம்ம எல்லாரும் ஆசைப்பட்டு போவோம். ஒன்றும் இல்லை, ஒரு ரோடுலயே போறோம்,
பைபாஸ் இருந்ததுன்னா உடனே அதை ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன்னா சீக்கிரமா போய் அந்த இடத்த போய் ரீச் பண்ணிடுவோம். அதே மாதிரி சமைக்கிறதுக்கு இந்த 2 minutes மேகி நூடுல்ஸ், வேலை கம்மி, கிடுகிடுன்னு முடியும். அந்த மாதிரி எல்லாமே வந்து ஃபாஸ்ட் ட்ராக்ல இருக்கிறது தான் மக்களுக்கு அட்ராக்ஷன் இருக்கு. சோ இந்த உலக போகங்கள்ல ஈடுபட்டிருக்கிறவா எல்லாருமே அந்த அவள்லாம் இன்னும் அந்த ஞானம் கிடைக்கல இல்லையா? சோ கர்ம பயன்களை முன்னிட்டு தான் அவ கர்மம் பண்ணிட்டு இருக்கா இன்னும். ஏன்னா அவளுக்கு இன்னும் அந்த விவேகம் வராதவர்கள். சோ தன்னோட மனைவி, மக்கள், தன்னோட வீடு, செல்வம், தன்னோட பெருமை, புகழ், கௌரவம், இதுக்காக தான் அவ வந்து கர்மங்களை பண்ணிட்டு இருக்கா இல்லையா? சோ அவளுக்கெல்லாம் வந்து தன்னுடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றிக்கிறதுக்காக பல்வேறு தேவதைகளை, இந்திரன் முதலான தேவதைகளை உபாசிச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஏன் அப்படின்னா அந்த தேவதைகள்லாம் வந்து எப்படின்னா அந்த பூஜை அவ செஞ்சானா அந்த கர்ம பயன் அவளுக்கு உடனே கிடைத்து விடுகிறது. புரியுறதா? இன்ஸ்டன்டா. இப்போ இத்தனை வருஷம் நம்ம பார்த்திருக்கோம் எத்தனையோ அசுரர்களுக்கு எப்படி அவளுக்கு அந்த வரம் கிடைக்கிறது. அவ அந்த கர்மம், அந்த தபஸ இத்தனை வருஷம் தொடாத பண்ணினானா உடனே அவளுக்கு அந்த வரத்தை கொடுக்கிற. அவன் அதை எதுக்காக யூஸ் பண்றான், நல்லதுக்கு யூஸ் பண்றானா கெட்டதுக்கு யூஸ் பண்றானாங்கிறதெல்லாம் இல்ல. அவன் அந்த கர்மத்தை முடிச்சான், அந்த கர்ம இது அவனுக்கு கொடுத்தணும், பலனை அவனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது. சோ அந்த மாதிரிதான் இந்திரன் முதலான மற்ற தேவர்கள், தேவதைகள் எல்லாம் வந்து பூஜை பண்றவாளுக்கு அந்த கர்ம பயனை உடனே கொடுத்து விடுகிறார்கள். அவ வந்து அது அவனுக்கு நன்மை தருமா இல்ல தீங்கு விளைவிக்குமா அதை பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டா. அவளுக்கு வந்து அந்த இத பலனை கொடுத்துடணும், அதுதான் அவளோட இயல்பு. அவன் வந்து கர்மத்தை கரெக்டா பண்ணானா அதை மட்டும்தான் அவ செக் பண்ணுவா. அத குறைவில்லாமல் நிறைவேற்றினா அவ அந்த இத கொடுத்துடுவா. ஆனா பகவானான நான் அப்படி பண்றது இல்ல. என்னோட பக்தர்களுக்கு உண்மையாவே எது நல்லது பண்றது, எது கெடுதல் அப்படிங்கறத ஆலோசிச்சு அந்த பக்திக்கு பயனை நானே நிர்ணயம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சோ அதனால என்ன, இப்ப உடனே வந்து அவர் நிர்ணயம் பண்ணுவேன்னா நம்ம பண்ற பக்திக்கு பலனே கிடைக்காதா பகவான் மேல அப்படின்னு கிடையாது. அந்த பற்றோட நீ பகவானை பூஜித்தேனா அதை நான் பூர்த்தியும் செய்வேன். ஆனா அந்த பூர்த்தி பண்ணும் பொழுதே அவளுக்கு இந்த உலக விஷயங்கள்ல கொஞ்சம் படிப்படியா அந்த ஈடுபாடு குறைக்கிறதுக்கு நான் உதவுவேன். புரியுறதா? சோ இதுதான் டிஃபரன்ஸ். மத்த அந்த இதுக்கு இன்ஸ்டன்ட் ரிசல்ட், ஈக்குவேஷன் மாதிரி அவ இத பண்ணினியா இதான் ஆன்சர், இந்த வாங்கிக்கோ போ அப்படின்னு இருப்பார். நான் அப்படி இல்லை, உன் நல்லது கெட்டதை யோசிப்பேன், நீ பூஜை பண்ணினா உனக்கு அந்த பலனை கொடுப்பேன். அதே சமயத்துல உனக்கு இதெல்லாம் வந்து முக்கியம் இல்ல, இதெல்லாம் வந்து நிரந்தரம் இல்ல அப்படிங்கிற ஞானத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு புகட்டுவேன், உன்னை அடுத்த ஸ்டெப்பு அதுக்கு அழிச்சுட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகையா சொல்ற. அதாவது இந்த சிற்றின்பந்தத்துல எல்லாம் வைராகியத்தை உண்டு பண்ணி என்னிடம் அந்த நம்பிக்கையும் பிரேமையையும் அதிகம் ஆக்குவேன். சோ பகவான் மேல நம்மளுக்கு அந்த பூஜை பண்ணா அந்த பலனை அனுபவிக்கிறதோட அந்த பகவான் மேல நம்மளுக்கு ஈடுபாடு ஜாஸ்தி ஆற மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். எவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல் இது. சோ இந்த உலகத்துல இருக்கிறவ எல்லாருமே வந்து பக்தியோட அந்த ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கிறது இல்ல அப்படின்னு நினைச்சுப்பா. பகவானை வேண்டிண்டா என்னடா கிடைக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது உடனே கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக அவ பல்வேறு வேறு இத தேடி போயின்னு இருக்கா. ஆனா உண்மையான பக்தியோட சரணாகதி அடைஞ்சு என்னை பூஜிக்கும் பொழுது அவ அதுதான் உண்மையா அவ அந்த பயனையும் அனுபவிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பரமாத்மா சைடுக்கு, என் சைடுக்கு அவளை இழுத்துன்னு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன். இன்ஸ்டன்ட் ரிசல்ட்டை என்கிட்ட எதிர்பார்க்க கூடாது, சிம்பிள் அப்படிங்கிற.
சோ அவருடைய அந்த இது அவர் பண்ற இந்த கர்மங்கள் இருக்கு இல்லையா, சோ அது ரொம்ப தெய்வீகமானவை அப்படிங்கறத சொல்றாரு. இப்போ சாதுர் வர்ணியம் மயா சிருஷ்டம் குண கர்ம விபாகசஹ தஸ்ய கர்த்தாரபி மாம் வித்யகர்த்தாரமவ்யயம். நளினி அக்கா. சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் चातुर्वर्ण्यं मया सृष्टं गुणकर्म विभागशः गुणकर्मविभागशः तस्य कर्तारमपि माम् तस्य कर्तारमपि मां विद्यकर्तारमव्ययम्. विद्यकर्तारमव्ययम्. चातुर्वर्ण्यं मया सृष्टं गुणकर्मविभागशः तस्य कर्तारमपि मां विद्यकर्तारमव्ययम्. चातुर्वर्ण्यं मया सृष्टं गुणकर्मविभागशः तस्य कर्तारमपि मां विद्यकर्तारमव्ययम्. ஓகே, சோ அவர் பகவான் பண்ற, அதாவது ஒரு கர்மயோகி எப்படி பண்றான், கர்மயோகிக்குரிய குவாலிட்டிஸ் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். சமபாவனையோட, அதாவது விருப்பு வெறுப்பு இல்லாம, பற்று இல்லாம, பயன் மேல பற்று இல்லாம பகவான்கிட்ட மனசை செலுத்தி பண்றதுதான் கர்மயோகியுடைய அந்த குவாலிட்டின்னு நம்ம பார்த்திருக்கோம் நிறைய. அதே மாதிரி அது மாதிரி மமக்காரம், கொஞ்சமும் நான் பண்றேன்ற அந்த எண்ணம் இல்லாம, இதெல்லாம் கர்மயோகியுடைய குவாலிட்டிஸ். சோ இங்க பகவானும் இத்தனை அவதாரங்கள் எடுத்து இத்தனை கர்ம செயல்கள் பண்றார் இல்லையா, அவருக்கு என்னைக்குமே தான் கர்த்தா அப்படிங்கிற எண்ணமும் கிடையாது, விருப்பு வெறுப்புங்கிறதும் கிடையாது. ஏன்னா அது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் பகவான். சோ பகவானுடைய செயல்கள் எல்லாமே இந்த உலகியலுக்கு எல்லாம் அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அவருக்கு கொஞ்சமும் அந்த மமகாரம் இல்லை, அதாவது இந்த கர்மயோகியினுடைய அத்தனை குணங்களும் இருக்கு அப்படின்னு சொல்றார். எல்லாமே உலக நன்மைக்காக அவர் பண்ற, அவருக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதனாலேயே அவருடைய செயல்கள் எல்லாமே தெய்வீகமானதாக கருதப்படுகிறது. அது அவரை பந்தப்படுத்தவும் படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. சோ தெய்வீகத்தன்மை உடையது அவருடைய அவதாரம் அப்படிங்கறத சொல்ற. சோ இதெல்லாம் சொல்லி அர்ஜுனனை நீயும் இந்த மாதிரி பயன் மேல ஆசை வைக்காம கர்மம் பண்ணு. திருப்பியும் கம் பேக் டு த பாயிண்ட். எதுக்காக இத்தனை உபதேசம் பண்றாரோ அப்பப்போ அதையும் மண்டையில ஏத்திண்டே இருக்கணுமே, அத சொல்ற. ஏவம் ஞாத்வா கிருதம் கர்ம பூர்வை. மேம் அதுக்கு முன்னாடி ஸ்லோகம் மேம். முன்னாடி உள்ளது வேணும் மேடம். ஓகே. 14. ந மாம் கர்மாணி லிம்பந்தி ந மே கர்ம பலே ஸ்பிருஹா இதி மாம் யோபிஜானாதி கர்மபிர் ந ச பத்யதே. நடராஜன் ராமசுவாமி மாமா. அவர் மியூட். நெக்ஸ்ட். Thank you, ma'am. அன்மியூட் பண்றேன். ஓகே. நவனிதா மாமி. நமாம் கர்மாணி லிம்பந்தி நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம பலே ஸ்பிருஹா நமே கர்ம பலே ஸ்பிருஹா இதி மாம் யோபிஜானாதி இதி மாம் யோபிஜானாதி கர்மபிர்ன சபத்யதே கர்மபிர்ன சபத்யதே. நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம பலே ஸ்பிருஹா இதி மாம் யோபிஜானாதி கர்மபிர்ன சபத்யதே. நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம பலே ஸ்பிருஹா இதி மாம் யோபிஜானாதி
कर्मभिर्न सपद्यते. ஓகே. சோ கர்ம பலன் மேல ஆசை இல்லாம உலக நன்மைக்காக நான் செய்யறேன் இந்த செயல்கள்லாம், அதனால எனக்கு இந்த கர்ம பந்தம்ங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஏவம் ஞாத்வா கிருதம் கர்ம பூர்வை ரபி முமுக்ஷுபிஹி குரு கர்மைவ தஸ்மாத் த்வம் பூர்வைஃப் பூர்வதரம் கிருதம். நித்யா சுரேஷ் மேம். ஏவம் ஞாத்வா கிருதம் கர்ம एवं ज्ञात्वा कृतं कर्म பூர்வைரபி முமுக்ஷுபிஹி पूर्वैरपि मुमुक्षुभिः குரு கர்மைவ தஸ்மாத் த்வம் कुरु कर्मैव तस्मात् त्वं பூர்வைஃப் பூர்வதரம் கிருதம். पूर्वैः पूर्वतरं कृतम्. एवं ज्ञात्वा कृतं कर्म पूर्वैरपि मुमुक्षुभिः कुरु कर्मैव तस्मात् त्वं पूर्वैः पूर्वतरं कृतम्. एवं ज्ञात्वा कृतं कर्म पूर्वैरपि मुमुक्षुभिः कुरु कर्मैव तस्मात् त्वं पूर्वैः पूर्वतरं कृतम्. Thank you. ஓகே. சோ முமுக்ஷுங்கிறவா யாரு? முக்திக்காக இது பண்றவா, அதுக்கு வேண்டிய இதெல்லாம் கடைபிடிப்பவா, அவளுடைய இலக்கு முக்தி கிடைப்பது, அதுதான் அவாதான் முமுக்ஷு அப்படின்னு சொல்லுவா. சோ நம்ம இதே மாதிரி இப்ப என்ன மாதிரியே யார் கொஞ்சமும் மமக்காரம் இல்லாம, அதே மாதிரி பயன் மேல கருத்து இல்லாம, கொஞ்சமும் அகங்காரம் இல்லாம தன்னுடைய ஸ்வதர்மத்தை கரெக்டா பண்ணிட்டு இருக்காளோ அவளுக்கு என்னை அடையக்கூடிய அந்த இது கிடைக்கும். அதனால அந்த ஸ்வதர்ம கடமைகளை ஆற்றத்தான் வேண்டும், அதை விட்டு நீ அதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனுக்கு சொல்ற. இப்ப ஒரு அழகான கொஸ்டின், கர்மம்னா என்ன, அகர்மம்னா என்ன அப்படின்னு. சோ அத ஃபுல்லா ஒழுங்கா தெரியணும். நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்மளுக்கு கர்மத்தை பண்றது அப்படிங்கறது தெரியும். சோ கர்மம்னா என்ன, அகர்மம்னா என்னங்கறத இன்னும் டீட்டெயில்டா இப்ப எனக்கு இதுதானே கர்மங்கிறது, நம்ம பண்ற இந்த ஸ்வதர்ம செயல்களை கரெக்டா பண்றது தானே கர்மம் அப்படின்னு நினைச்சுன்னு இருக்கோம். அதுல இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ், மைன்யூட் டீட்டெயில்ஸ் இருக்கு. உனக்கு நான் அவசியம் அதையும் நான் சொல்லி ஆகணும் அப்படிங்கறத சொல்ல போறேன். கிம் கர்ம கிம் அகர்மேதி கவயோப்யத்ர மோஹிதாஹ தத்தே கர்ம பிரவக்ஷ்யாமி யஜ்ஞாத்வா ஓகே, எத்தோ ஞாத்வாவும் சேரும்போது யஜ்ஞாத்வா மோக்ஷ்யசே சுபாத். பத்மா மாமி. கிம் கர்ம கிமகர்மேதி किं कर्म किं कर्मेति கிம் கர்மேதி இல்ல, கர்ம அகர்ம. கிம் अकर्मेति கர்ம கிமகர்மேதி किं कर्म किम अकर्मेति கிம இல்ல, கிம் அகர்மேத்தின்னு சொல்லுங்க இல்லைனா. கிம் கர்ம கிம் அகர்மேதி किं कर्म किम अकर्मेति கவயோப்யத்ர மோஹிதாஹ कवयोप्यत्र मोहिताः தத்தே கர்ம பிரவக்ஷ்யாமி तत्ते कर्म प्रवक्ष्यामि யஜ்ஞாத்வா மோக்ஷ்யசே சுபாத். यज्ञात्वा मोक्षये शुभात् யஜ்ஞாத்வா यज्ञात्वा वा यज्ञात्वा இல்ல எத்து ஞாத்வாவும் சேரும்போது அந்த இத்து இஜ்ஜா ஆயிடுறது.
சோ யஜ்ஞாத்வா. यज्ञात्वा ओके சரியா ஜி யஜ்ஞாத்வா. यज्ञात्वा ஆமா, யஜ்ஞாத்வா. किं कर्म किम् अकर्मेति कवयोऽप्यत्र मोहिताः तत्ते कर्म प्रवक्ष्यामि यज्ञात्वा मोक्षसे शुभात् करेक्ट जी யஜ்ஞாத்வா. यज्ञात्वा मोक्षये शुभात् யஜ் வையேஜே போடுங்க. அப்புறம் यज्ञात्वा இல்ல. जात्वा ஆமா, यज्ञात्वा இது பாருங்க இருங்கோ. நான் பேசுறத ஃபுல்லா கேட்டுட்டு சொன்னேன்னா கரெக்டா வரும். யஜ், ஓகேவா? அப்புறம் ஞாத்வா, ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்க. यज्ञात्वा நான் என்ன சொன்னேன்? யஜ் சொல்லுங்க. यज् அப்புறம் ஞாத்வா. ज्ञात्वा யஜ் यज्ञात्वा யஜ் यज्ञात्वा करेक्टा யஜ் ஞாத்வா. यज्ञात्वा சரி, சொல்லுங்க. किं कर्म किम् अकर्मेति कवयोऽप्यत्र मोहिताः तत्ते कर्म प्रवक्ष्यामि यज्ञात्वा मोक्षसो शुभात् मोक्षसे शुभात् करेक्टा ஓகே, थैंक यू சோ இங்க வந்து கர்மம்னா என்ன, அகர்மம்னா என்னங்கறத நான் உனக்கு டீடைல்டா அந்த கர்ம தத்துவத்தை உனக்கு சொல்றேன். சோ நம்ம வந்து என்ன நினைச்சுப்போம், சாஸ்திரத்துல சொன்ன அந்த கடமைகளை ஆற்றுறதுதான் கர்மம், அத பண்ணாம இருந்தா அகர்மம் அப்படின்னு நினைச்சுப்போம். இதுல புதுசா என்ன இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றது. அதுக்கு வந்து அவர் சொல்றார், இது மட்டும் தெரிஞ்சுண்டா கர்மம் அகர்மத்தை நீ நிர்ணயிக்க முடியாது, அதை நுட்பமாக நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்னும் டீடைல்டா சொல்ல போறார். அது இன்னும் நம்மளுக்கு குழப்பமா இருக்கும். அந்த இதுவே சென்டென்ஸே வருங்க, அட்டகாசமா இருக்கும். கர்மணோ ஹ்யபி போத்தவ்யம் போத்தவ்யம் ச விகர்மணஹ அகர்மணஸ்ச போத்தவ்யம் கஹனா கர்மணோ கதிஹி. பத்மஜா மேம். கர்மணோ ஹ்யபி போத்தவ்யம். பத்மஜா மேம். कर्मणो ह्यपि बोद्धव्यम् बोद्धव्यं च विकर्मणः बोद्धव्यं च विकर्मणः अकर्मणश्च बोद्धव्यम् अकर्मणश्च बोद्धव्यम् गहना कर्मणो गतिः गहना कर्मणो गतिः कर्मणो ह्यपि बोद्धव्यम् बोद्धव्यं च विकर्मणः अकर्मणश्च बोद्धव्यम् गहना कर्मणो गतिः कर्मणो ह्यपि बोद्धव्यम् बोद्धव्यं च विकर्मणः अकर्मणश्च बोद्धव्यम् गहना कर्मणो गतिः. ஓகே. சோ நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன, சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட அந்த கடமைகள் அதெல்லாம் தான் கர்மம், அத ஒழுங்கா பண்றதுதான் கர்மம். சோ அத வந்து அதாவது அந்த சாஸ்திரத்துல சொன்னத செய்யாம இருக்கிறது அது வந்து அகர்மம் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். இந்த கர்மம் அகர்மம் தவிர இன்னொன்னு இருக்கு, தேர்டு விகர்மம். விகர்மம்ங்கிறது வந்து சாஸ்திரத்துல இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இருக்கு இல்லையா, அதை செய்யறது அது விகர்மம். புரியுறதா? சோ செய்யணும்னு பண்றது கர்மம், செய்யணும்னு சொன்னதை பண்ணாம இருக்கிறது அகர்மம், செய்யக்கூடாதுன்னு சொன்னதை பண்றது விகர்மம். 3 விதம் இருக்கு, கர்மம் அகர்மம் விகர்மம். சோ இந்த கர்ம தத்துவத்தை அடுத்ததுல இருந்து சொல்ல போறாரு. இப்பதான் அந்த குழப்பம் வரப்போறது. நான் அதை நாளைக்கு சொல்றேன், இன்னைக்கு அதை ஸ்டார்ட் மட்டும் பண்ணி வச்சுடுறேன். கர்மன் யகர்ம எஃப் பஷ்யேத், இத்து போட்டு முடிச்சுக்கோங்க. அகர்மணி
ச கர்ம யஹ ச புத்திமான் மனுஷ்யேஷு ச யுக்தः கிருத்ஸ்ன கர்ம கிருத். யாருமா? கூப்பிடணுமா மேம்? கூப்பிட்டுமா? இல்ல ஆமாடா. நீங்க ஓ இல்ல இல்ல நீங்க நாளைக்கு வேண்டாம், சொல்றேன்னு சொல்லுங்க. வேண்டாம். நான் நாளைக்கு சொல்றேன். சொல்லி அதனால மட்டும் கேட்டேன். பார்க்கிறேன். கர்மண்ய கர்மயः பஷ்யேத் அகர்மணி ச கர்மயः ச புத்திமான் மனுஷ்யேஷு சயுக்தः கிருத்ஸ்ன கர்ம கிருத். இதுதான் அந்த ஸ்லோகம். இதோட அர்த்தம் கேட்டா குழப்பமா இருக்கும். அவ யோசிங்கோ என்னவா இருக்கும்னு. நாளைக்கு அதை சொல்றேன். என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, எந்த ஒரு மனிதன் கர்மத்துல அகர்மத்தை பாக்குறானோ, அதே மாதிரி யார் அகர்மத்துல கர்மத்தை பாக்குறானோ அவன் புத்திமான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அது என்ன? கர்மத்துல அகர்மத்தை பாக்குறது, அகர்மத்துல கர்மத்தை பாக்குறது. யோசிங்கோ, நாளைக்கு இதுக்கு விடை சொல்றேன். ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன் தான். நம்மளுக்கு கேட்கும்போது என்னடா இதுன்னு மண்டே பிச்சுக்கிற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப ஈஸியான விதத்துல புரியுற மாதிரி. அவர் தான் எல்லாத்துக்குமே அழகா பசஞ்சு வாயில ஊட்டி விடுறாரு. சோ இதுக்கும் அவர் அழகான எக்ஸ்பிளனேஷன் சொல்றாரு. அது நம்ம நாளைக்கு பார்ப்போம். எண்டிங் ஆண்டி மாமி நீங்க சொல்லுங்க. மைதிலி மாமி இன்னைக்கு வரல இல்ல, நாளைக்கு பாத்துக்கலாம். நான் சொல்லட்டுமா? ஆண்டி மாமி சசி ரவி மாமி சொல்லட்டும். சரி, ஓகே. தேங்க்யூ. स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्यायेन मार्गेण महीमहीषाः को ब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. ॐ सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्. ॐ शान्ति शान्ति शान्तिः. ॐ सहना भवतु, सहनौ भुनक्तु, सह वीर्यं करवावहै, तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्तिः. पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते, पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ॐ शान्ति शान्ति शान्तिः. ॐ असतो मा सद्गमय, तमसो मा ज्योतिर्गमय, मृत्योर्मा अमृतं गमय. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ श्री गुरुभ्यो नमः. हरिः ॐ सर्वं श्रीकृष्णार्पणमस्तु. ॐ तत्सत्. Thank you, ma'am. Beautiful. Thank you, Mummy. Thank you. Thank you.